குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. நான் சொல்றேன், ஐயா நான் வந்து அப்படி போக மாட்டேங்க. நான் வர்றது திருச்செந்தூர் முருகரை பார்க்க தான். அந்த முருகரை பார்த்துட்டு தான் நான் நானே சொல்லியிருக்கேன், திருச்செந்தூர் முருகரை பார்த்து எங்கேயும் போட்டேன். இல்லை முன்னாடி வாங்க நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணுன்றாங்க. தியானத்துல உத்தரவு கேட்கும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குலசை முத்தாரம்மன் வந்து நம்ம 51 சக்தி பீடம் சொல்றோம்ல, அந்த 51 சக்தி பீடத்துக்கும் ஒரு ஒரு இணையான சக்தி எவ்வளோ இருக்குமோ அந்த சக்தி வந்து குலசை முத்தாரம்மன் இருக்கு. மிகப்பெரிய அபரிவிதமான சக்தி குலசை முத்தாரம்மன். நீங்க குலதெய்வமே தெரியாதவன் குலதெய்வத்தோட சாபம் இருக்குன்னு சொல்லாங்க பாத்தீங்கன்னா, அப்படி எல்லாரும் குலசை முத்தாரம்மன் பார்க்க தியானத்துல வருது. அப்போ இந்த அம்மா கிட்ட வந்து நான் வந்து தியானத்திலே வந்து நான் உத்தரவு கேட்கிறேன், போலாமா வேண்டாமன்றப்ப என்ன வந்துச்சுங்க தெரியுங்களா? இந்த அம்மா மட்டும் பாக்குறதுக்குன்னே நீ திருநெல்வேலிக்கு வந்து இந்த அம்மா மட்டும் பார்க்கணும் உத்தரவு வந்துச்சு. அப்ப நான் வாங்கிட்டு நான் இவர்கிட்ட சொல்றேன், இல்லைங்க நான் இதுக்கு நான் தனியா வரேன். அதுதாங்க நீங்க ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரையோ ஒரு அமைச்சரையோ இல்ல பார்க்க போகும்போதே நீங்க ஒண்ணு இல்லைங்கம்மா, உங்களுக்கு சிஎம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட். நீங்க போகும்போது என்ன பண்ணீங்க, பெரியப்பா வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கு அத்தை வீட்டுலாம் போயிட்டு போவீங்களா? அச்சுச்சா நம்ம சிஎம் பார்க்க போறோம்னு ஒரு பயபக்தியோட மனிதருக்கு அப்படின்றப்போ தெய்வம் இல்ல, தாய் இல்ல, முத்தாரம்மன் வந்து அப்படி 51 சக்தி பிடலுக்கு இணையான ஒரு சக்தி வந்து அங்க இருக்குன்றப்ப நீங்க எப்படி போனோம்? இது எனக்கு உத்தரவு வந்தோடனே நான் வந்து சொல்லிட்டேன், ஐயா நான் இதுக்கப்புறம் நான் வரேன். இப்பதான் ட்ரெயின் வசதியெல்லாம் வந்துருச்சுலாம் வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டேம்மா, முடிஞ்சிருச்சுங்கம்மா. கிளி ஜோசியை நான் பாக்குறேன். கிளி ஜோசியில் திருச்செந்தூர் முருகர் வந்தாரு. அடுத்து எங்க அம்மாவுக்கு பார்க்கலான்னு இருக்கும்போது எங்க அம்மா குலசை முத்தாரம்மன் வந்தார். இது எப்படி சாத்தியம்?